பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நீசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தூக்க ஜெபம். மகா இரக்கங்கள் மத்தியில் வாசம் செய்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மனதுருக்கம் உடையவரே, ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய நல்லவரே, வல்லவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அப்பா உம்மை வணங்குவார்கள் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருமப்பா. தேவனே, இது ஒரு வாழ்த்துதல் ஆண்டவரே. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், கணவன் மனைவி வயிற்றில் வளர்கிற குழந்தையும் வாழ்த்துவதற்காக இன்றைக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள் அப்பா. தேவனே, நீர் இந்த இடத்திலே உங்களுடைய பிரசன்னராய் இருந்து சாப்பிடுகிற சாப்பாட்டு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து, கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, கொடுக்கக்கூடிய அன்பு சகோதரனுடைய விசேஷ செய்தியை நீர் கொடுக்கும் படிக்கும் என் தேவன் கிருபை செய்யுமாறு தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. தேவனே, இவ்வளவு இந்த மத்தியிலும் அப்பா, அநேகருக்கு மத்தியிலும் அப்பா, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே வழிநடத்தி கடைசி முடிவு பரியந்தம் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற அந்த ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த இடத்திலும் இந்த தேவ பிரசன்னம் இருக்கும்படிக்கு எல்லா நிகழ்வுகளும் உடைய கரம் கூட இருக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஸ்தோத்தரித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். தம்பராஜ் பிரதர் பாடல்கள் பாடுவாங்க. கர்த்தருடைய இயேசு நாமத்தினால் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். அதற்கு ஒரே கர்த்தரை வாழ்த்து கொள்கிறேன். நமக்கு பாடல் தாண்டிலே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் என்று பாடி நாம் காட்டி கர்த்தரை நமக்கு மயக்கப்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, கையில் வைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பன நானே, எதற்கு பயமில்லையே. ஆமென். இயேசு ராஜா என்பன நானே, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பன நானே, எதற்கு பயமில்லையே. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறேன். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நிரந்தமே இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது.
பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடி. கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உமது வலது கரத்தினால் தப்புவியும். மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவர்கள் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியானவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். மனுஷருடைய கை இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உமது கரத்தினால் என்னை தப்புவையும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். ஆமென். இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் முதலாவது வாழ்த்துதல்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. வாசித்த சங்கீதத்திலே பரலோக ராஜ்யத்தின் திரவியத்தினால் நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அனைவருக்கும் வாழ்த்துகளையும் வரவேற்புகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிற அனைவரையும் அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டுமாய் அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். ஆக்சுவலாக இது வந்து வளகாப்பு விழா என்று சொல்றதை விட அவர் செய்த நன்மைக்கு அவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததற்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு நான் சொன்னோம். வேதத்தில் நம்ம ஒரு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எலிசபெத்தும் ஜகரியாவும் அவங்க வயதான காலத்தில் அவங்க வந்து ஒரு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைத்தது. அப்போ வந்து மேரி வந்து இதை வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு தூதனால் கேள்விப்பட்ட உடனே அவங்கள வாழ்த்துறாங்க. அவங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்கள வாழ்த்து தெரிவித்தோடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேசுகிற வார்த்தையிலையும் வந்து ஒரு வல்லமை இருக்குது. நம்ம வந்து ஏன்னா ஜகரியோட ஹஸ்பண்ட் வந்து அபிசுவத்தினால ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது கிரியே செய்திடும். அதனால கொஞ்ச காலத்துக்கு வந்து மௌனமாக இருந்தார், பேச்சு வரல. அதே போல தான் எதுக்குன்னா, நம்ம வாயிலிருந்து மரியாதை வந்து குழந்தையை வாழ்த்தினோம். அந்த வாழ்த்துதல் வந்து ஒரு அபிஷேகமாக போய் குழந்தையை ஆசீர்வதித்தது. அதே போல இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங். கர்த்தருக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த நன்மைக்காக ஒரு ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டுமாய் சிறு வயது முதலே என்னை கிருபையாக காத்து கொண்டார். நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மாமனார் மாமியாரை கொடுத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல தம்பியை கொடுத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல அம்மா அப்பா, கடைசியாக எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் என்னை தாங்கி என்னை வழிநடத்தி அவர்களுக்கு தான் எல்லா பொறுப்புகளும் உண்டு. என்னை தாங்கி என்னை வழி நடத்தி எல்லாவற்றையும் தேற்றி எனக்கு ஒன்றுனா எல்லாவற்றிலும் ஜெபம், மெயினாக ஜெபம். எதுக்காக சொல்லினால், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேட்டால் தான் நமக்கு கொடுக்கப்படும், கேட்கலன்னா நமக்கு கொடுக்கப்படும். அதனால என்னையோட அவங்க நிறைய ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட ஜெபங்கள். அவர்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலளித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி எல்லாருமே என்னை சேர்ந்து வந்து என்னை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நன்றி சொல்லுறது வந்துட்டு என்னை படைத்தவருக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லியிருக்கேன். அவர் வந்துட்டு இல்லைன்னா நான் ஆக்சுவலி கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். பைபிளில் ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, ஓ டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறையா ஃப்ரூட்ஸஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டெல்லாம் நமக்கு தெரியும், என்னென்ன டேஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அதை நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு தெரியும் ஒரு ஆரஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்கும், ஒரு சாக்லேட் டேஸ்ட் எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் ஏசப்போட கத்திரை ருசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. அவரை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. செகண்ட் வந்துட்டு அவரோட லவ் எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு கொடுத்த ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸு எல்லாத்துலேயுமே அவரோட லவ் எனக்கு தெரியுது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு
நல்ல ஒரு பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்காரு. அது மூலயமா அவரோட லவ் எனக்கு வந்துட்டு தெரியுது. எங்கள் அப்பா எப்படின்னா அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பர்சனாக, ஒரு தகப்பனாக அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சிருக்காரு. அண்ட் தென் வந்துட்டு ப்ராமிசஸ், நிறைய விதத்தில் நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ராமிசஸ் அந்த மாதிரி. ஸோ நிறையா விஷயத்தில் காடோட லவ்வை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் தென் என்னோடய அம்மா எனக்கு இந்த உலகத்தில் கொண்டு வந்து, ஸோ காடை வந்துட்டு எனக்கு இவங்க தான் ஏசப்பா, ஒரு உண்மையான கடவுள் இருக்கார், அப்படி உன்னை நேசிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க. ஸோ அது மூலயமா எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, கர்த்தருடைய ஞானத்தை நீ வாங்கிக்கணும், அவரோட ஞானத்தை பெற்றுக்கொண்டால் தான் புத்தி உள்ள ஸ்ரீயாக இருக்க முடியும். இல்லாட்டினா வந்துட்டு உன் கைகளால், வசனத்தில் இருக்க புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுவாள் அப்படின்னு. ஸோ வந்து எப்பயுமே வந்து புத்தி உள்ள ஸ்ரீயாக இருக்கணும். அந்த புத்தி, ஞானம், அறிவு எங்கேருந்து வரணும் அப்படின்னா கர்த்தர்கிட்டேருந்து வரும். நம்ம நாலேஜ் புக்கு படிக்கிறோம், அது மூலயமா சில நாலேஜ், என்டையர் நாலேஜ், எட்டர்னிட்டி நாலேஜ் எப்படி வரணும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும். செகண்ட் வந்துட்டு எனக்கு நல்ல கணவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப பிளஸ்டு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ ஒரு எவ்ரிதிங் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் இவர். எல்லாமே முடியும், எல்லாமே கர்த்தருக்குள்ளே எல்லாமே பாசிபிலிட்டி, எதுவுமே நெகட்டிவாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட லவ் வந்து எப்பயுமே நம்ம தேடி போகிறத விட காட் நமக்கு கொடுக்குறது தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு நான் என்னோடய லைஃப்பை நான் சூஸ் பண்ணாமல் காடுகிட்ட என் லைஃப்பை நான் கொடுத்தனால எனக்கு ஒரு தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் தேங்க்யூ சொல்கிறேன். அண்ட் தென் இவங்களும் கூட இல்லாமல் ஒரு நல்ல ஃபேமிலி, என்னோடய பேரண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்க எங்களுக்காக பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரேயர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து, பூஸ்டன் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப மனசு நிறைவாக எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கொடுத்த என்னோட தேவாதி தேவனுக்கு முதலாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஐயா அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார்கள். ஈடுபடுவதாக அருமையான மகிழ்ச்சியான இந்த வளையகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாகவும் அருமையான பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக வந்திருக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் நாம் அடிக்கடி சொல்ற மாதிரி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்ற தேவன் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னவர், அறிந்ததின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த பிள்ளைகளை கடந்த நாட்களில் குடும்பமாய் இணைத்தார். கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல குடும்பமாய் வழி நடத்தினார், வளர்த்து வந்தார். இன்றைக்கு நம்ம சாட்சி சொல்லும்போது கேட்கும்போது அவர்கள் எவ்வளவு ஒரு ஜெப வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம், கணவன் மனைவிக்குள்ளார இருந்ததான அன்பு, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்தல் காரியங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின சாட்சியை வச்சே சொல்லலாம் அவர்கள் எவ்வளவு ஒரு கிறிஸ்துவின் குடும்பமாய் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி. வேதத்தில் பார்க்குறோம், வீடு விவேகத்தினால கட்டப்பட்டிருக்கிறது, ஞானத்தினால கட்டப்பட்டு விவேகத்தினால நிறைந்திருக்கிறது. அதில் வீடெல்லாம் கட்டி முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க தான் அதை அழகுபடுத்திட்டு இருக்காங்க. அவங்க அது வீட்டை அழகுபடுத்திட்டு இருக்காங்க. அருமையும் இனிமையுமாய் ஒரு வீடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட வீட்டில் இந்த 127வது சங்கீதத்தில் அவங்க எல்லாருக்கும் தெரிந்ததான வார்த்தை 4வது வசனத்தின்படி, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இன்னைக்கு ஆண்டவர் வந்து
இன்னைக்கு ஆண்டவர் பலனாக இந்த பிள்ளைகளுக்கு இந்த கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவோம், நீ உழைச்சதால உனக்கு கிடைத்த பலன் இது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு சாரை கேட்டாக்கா அவங்க ஒரு பெரிய டியூஷன் சென்டர் வச்சிருக்காங்க. அவங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ படிச்சதால நீ உனக்கு கிடைத்த பலன் பாங்க. அந்த பிள்ளைங்க நிறைய மார்க் எடுத்த பிறகு. ஆனா இவங்க என்ன ஆண்டவர்கிட்ட செஞ்சாங்க? ஆண்டவர் இன்னைக்கு பலனாக கொடுத்திருக்கிறார் அந்த கற்பத்தின் கனியை. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கார். ரோமர் 8:20. இப்படி அப்ப இவர்களுக்கு எதனால ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கார் என்று சொன்னா, ஆண்டவரிடத்தில் இவர்கள் அன்பை செலுத்தியிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு செலுத்துறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீ ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் மேல அன்பு செலுத்தும் போது உன்னுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக நடத்துவார். சகோதரி வாசித்த சங்கீதத்தில் பார்க்கிறோம், கற்பத்தின் கனியினால உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுல தான் திருப்தின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை கற்பத்தின் கனியினால இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை திருப்திப்படுத்தியிருக்கிறார், மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ந்திருக்கும்படியான கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே இந்த அருமையான பிள்ளைகள் தேவன் மேல செலுத்த அன்புக்காக தேவன் இன்றைக்கு பலனாக இந்த குழந்தையை, இந்த கற்பத்தின் கனியை அவர்களுக்கு தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். நம்ம என்னத்தை ஆண்டவருக்கு செலுத்த முடியும்? ஆனா ஆண்டவரை நான் நேசிக்க முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும், அவரை ஆராதிக்க முடியும், அவர் மீது அன்பு செலுத்த முடியும். அப்படி அன்பு செலுத்தும் போது அவர் விடுவதே இல்லை. எனவே இந்த பிள்ளைகள் தேவன் மேல வைத்த அன்பு, தேவனோடு கூட உண்டான உறவு, பாசம், இதற்காக ஆண்டவர் இந்த நாளில் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்புல வளரட்டும். ஆண்டவரை நேசித்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து பாக்கியவான்களாக இருக்கட்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்வது போல கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருங்க. அவர் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இன்னும் நடத்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியான சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லாரும் நன்றி சொல்ல முடியாது, மகிழ முடியாது. தேவன் கிருபைகளை பாராட்டுவார். கர்த்தருடைய நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you. God bless you. வாழ்த்து செய்தி தந்த அவர்களுக்கு நன்றி. செய்தி அதற்கான விசேஷ செய்தியை தருவார். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட கர்த்தாவே, அருமையான தகப்பனே, மகளை வாழ்த்துவதற்கு உம்முடைய பாதத்துல நாங்கள் நிற்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் விவரித்து நீ காண்பிப்பீராக. எல்லா துதிகளை மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் இந்த நேரத்தை அதிக நேரம் எடுக்க போறதுல கர்த்தர் கொடுத்த சில ஆலோசனைகளை மாத்திரம் நான் சுருக்கமா சொல்லுகிறேன். இந்த நாளில உலக பிரகாரமாக ஏதோ வளகாப்பு என்று நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அது புறஜாதிகளுடைய மார்க்கம். இன்னைக்கு ஏசப்பாவுடைய நாமத்தினால தம்பி சொன்னது போல இன்றைக்கு இந்த மகளை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறோம். மரியாளால தான் அந்த எலிசபெத்தை வாழ்த்தவும், எலிசபெத் தான் அந்த நாளில ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அருமையான கர்ப்பகனியை சுமக்கிறா. அவளை வாழ்த்த ஒரு மரியாள் அந்த நாளில இருந்தாங்க. அதுபோல இன்றைக்கு கூட நீங்கள் எல்லாம் ஒரு மரியாளாய் வந்து அருமையான மகள் கோல்டனை வாழ்த்துவதற்காக நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால அவளை வாழ்த்துகிற அந்த நேரத்துல வேதம் அழகா சொல்லுது, இந்த கர்ப்பத்தின் கனி நம்ம வெளியில பார்க்கல, உள்ள அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த சிசுவை பார்த்தது தேவன் மாத்திரமே.
அப்போ அந்த கர்ப்பத்தின் கனி அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கிறது என்பதை குறிப்பா வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். ஒரு குழந்தை தோன்றுவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுது, பிரசங்கி 6:10, பேரிடப்பட்டவன் என்று சொல்லி இந்த குழந்தைய கர்த்தர் பேரிட்டு அழைத்த தேவன் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எரேமியா 1:5 உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த குழந்தைய அருமையான தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நாம நீங்க பார்க்கல இந்த குழந்தை ஆனா பெண்ணா ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனா பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அது மட்டுமல்ல இந்த குழந்தை தேவன் அறிந்திருக்கிறாரா. அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல மனைவி குழந்தை இல்லாம இருக்கிறா. அந்த குழந்தை இல்லாத அந்த தம்பதிக்கு இடத்துல கர்த்தர் வந்து பேசுகிறா, அந்த பெண்ணிடத்துலதான். அப்போ இந்த பூமியில பெண்ணுன்னா அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சுமந்தது ஒரு பெண் தான். அருமையான தெய்வ பிள்ளை யோவான் ஸ்நானகனை சுமந்தது ஒரு பெண் தான். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஒருவேளை கர்த்தருடைய ஊழியர்கள், பெரிய ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் சுமந்தது ஒரு பெண் தான். அப்போ இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஒரு பெண்ணிடத்துல வந்து ஆண்டவர் பேசுகிறார். நியாயாதிபதிகள் 13:12 வாசித்தீங்கன்னா 2 பேரும் ஜெபம் பண்றாங்க குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே. இன்னைக்கு இந்த தம்பதிகளுக்கு நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை அதுதான். இவங்க 2 பேரும் அப்பா அந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கணும், இந்த ஜெபம் இவங்க கருத்தரிப்பதற்கு முன்பாகவே ஜெபிக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு ஒருவேளை இதுவரையும் ஜெபிக்காம இருந்திருந்தா கூட நியாயாதிபதிகள் 13:12 வாசிக்கிறது போல, அப்பா நான் இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், இந்த பிள்ளையை நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிள்ளைய விசேஷமாய் கிருபை நிறைந்த ஒரு குழந்தையாக, ஒரு ஆசீர்வாதத்தின் குழந்தையா அது நிச்சயம் வளரும். நிச்சயம் வளர்ப்பார்கள் ஆண்டவருக்கு பயந்த தம்பதிகள். ஏன் இந்த பூமியில கர்த்தருக்கு பயந்த தம்பதிகளை ஆண்டவர் இணைக்கிறார்னா பரிசுத்தமுள்ள சந்ததியை பெற்றெடுக்க. அப்ப இன்னைக்கு பிறக்க போற அந்த குழந்தை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி. வேதத்துல ரோமர் 9 அங்கும் 8 வாசிங்கன்னா மாம்சத்தின்படி பிறக்கிறவன் மாம்சத்துக்குரியவன், ஆனா ஆவியின்படி பிறக்கிறவனோ அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா. அப்ப இன்னைக்கு அருமையான மகளும் மகனும் ஆண்டவருக்கு பயந்த தம்பதிகள், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த குழந்தை ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஒருவேளை ஆபிரகாம் மாம்சத்தின்படி பெற்றெடுத்தது இஸ்மவேல, ஆனா வாக்குத்தத்தத்தின்படி பெற்றெடுத்ததுதான் ஆபிரகாம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான ஈசாக்கு, நல்ல ஒரு அருமையான ஒரு குழந்தையை கர்த்தர்களுக்கு வாக்குத்தத்தத்தின் குழந்தையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவர். வேதத்துல அன்னாள் குழந்தை இல்லாம இருந்தா அவருடைய சிறுமையை தேவன் மாற்றினாராம். ரூத் வாழ்க்கையை குறித்து ரூத் 4:13 நீங்க வாசித்தீங்கன்னா தேவன் அனுக்கிரகம் செய்தாராம். அதே போல லூக்கா 1:58 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவருடைய இரக்கத்தை விளங்க செய்தாராம். வந்து ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க, அந்த அருமையான எலிசபெத்தையும் சகரியா வந்து வாழ்த்துனாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்த்துகிறதுக்குரிய ஒரு நேரம். இப்ப வாழ்த்துகிற நேரத்துல என்ன நடக்கும்? பைபிள் அழகா சொல்லுதுங்க. லூக்கா 1:15-41 இந்த குழந்தை அபிஷேகத்தினால நிறைந்து துள்ளுமா. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை வந்திருக்கிறோம். ஏதோ பிள்ளைகளை வந்து சும்மா நம்ம ஏதோ ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போகல. இயேசுவின் நாமத்தினால இந்த தம்பதிகளை அருமை மகளை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு நல்லா அறிந்து கொள்ளணும், குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே இவ்வளவு நடக்குது. பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உருவாவதற்கு முன்பாய் தேவன் அறிந்திருக்கிறாரா. என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது என்று சங்கீதம் 139:16 வாசிக்கிறோம். அப்ப இந்த கருவை ஏசப்பா நல்லா பார்த்துட்டா. இந்த குழந்தை எப்படி வளருது, ஒரு அவையும் கூட இல்லாததுக்கு முன்பாகவே ஆண்டவர் பார்த்தாராம். நல்லா அழகா இந்த குழந்தைய நன்மையா இந்த அவைகள் எல்லாம் அழகா உருவாக்குறவர். பிரசங்கி 11:5 கூட ஒரு கர்ப்பவதியின் வயிற்றுல எலும்புகள் உருவாகிற விதம் இன்னதென்று அறியாதது போல. அப்ப நாம பார்க்கல அந்த குழந்தை எப்படி வளருது, அந்த எலும்பெல்லாம் அழகா வளருதா. அப்போ எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் எரேமியா 1:5 வாசிக்கிறோம். இந்த குழந்தை இப்போ இந்த அருமையான மகளுடைய வயிற்றுல அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு குழந்தையாய் மட்டுமல்ல, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிற தேவன். தேவ பிள்ளையை இவ்வளவு அழகான வேத வசனம். நம்ம ஒருவேளை இதெல்லாம் நம்ம அறியாம இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று நம்ம பேர் வாங்கியிருந்தாலும் கூட பைபிள்ல இருக்கிற ரகசியங்கள் ஏராளம். ஒரு குழந்தை அருமையான ரெபெக்காள் வயிற்றுல குழந்தை உருவாகும், 2 பிள்ளைகள். அப்போ இந்த அம்மா போய் விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த குழந்தையை குறித்து என்ன வைத்திருக்கிறீங்க. அந்த ரெபெக்காளை விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நல்வினை தீவனை ஒன்றும் அறியாதற்கு முன்பாகவே மூத்தவன்
எப்படிப்பட்டவன், இளையவனை நான் எப்படி நேசிக்கிறேன், இவன் மூத்தவனை இவன் சேவிப்பான் என்று ஆண்டவர் மிக அழகாக தெளிவாய் தேவன் பேசுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அப்பாவுடைய பாதத்துல அருமையான மகள் கொண்டா போய் விசாரிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார், அந்த குழந்தையை குறித்து மிக அழகாக அவளோடு கூட பேசுகிற தேவன். பிரசவ நேர வரையிலும் இந்த வேதம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த குழந்தையை தேவன் இந்த வயிற்றில் இருக்கும்போது நம்மளாம் பார்க்கல, ஆனா தேவன் ஆதரிக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குழந்தைக்கு அருமையான தேவன் தான் அந்த தேவனாய். அதாவது நாமெல்லாம் ஒருவேளை நினைக்கிறோம், நீங்க அப்பாவை நம்ம ஒருவேளை அப்பான்னு சொல்லி கூப்பிடுகிறோம், பிதாவே என்று கூப்பிடுகிறோம், ஏசப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாம் இந்த நாள்ல உணர்கிறோம். ஆனா இந்த குழந்தை இந்த அருமையான தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்யறாரா, நான் அந்த குழந்தைக்கு நான் தான் தேவன். மிக அழகா பாருங்க, அவர் கையில வச்சுட்டாருங்க கர்த்தருடைய பிள்ளை. அப்ப ஆண்டவர் தன் கையில வைத்திருக்கிற ஒரு அருமையான குழந்தையாய் இந்த குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தம்பதிகளுக்கு தேவன் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த மகளுடைய வாழ்க்கையில டெலிவரி நெருங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில, பிரசவ நேரம் நெருங்குகிற அந்த நாட்கள்ல வேதாளர்கள் சொல்கிறது, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் இந்த பிரசவத்தை தடுப்பேனோ. அப்ப இன்னைக்கு இந்த நாள்ல இந்த குழந்தையை வாழ்த்த வந்திருக்கிறோம், அருமையான மகளை வாழ்த்த வந்திருக்கிறோம். இந்த அருமையான குடும்பம் பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்து ஆண்டவருக்கா இந்த பூமியில ஒரு சாட்சியாக, ஆண்டவருக்கு ஒரு பயந்த ஒரு குடும்பமாக, எல்லா குடும்பங்களை விட ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாக சங்கீத புஸ்தகம் 112:2 வாசிக்கிறோம், செம்மையானவருடைய வம்சம் இந்த பூமியில பலத்திருக்கும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் இந்த அருமையான தம்பதிகளை கர்த்தர் இந்த பூமியில பலத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக வேதம் சொல்றது, இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல தம்பிய சிஸ்டரோ பிரதரோ நல்ல பக்தியோடு வளர்த்தாங்க. சங்கீதம் 144:12 வாசிக்கிறது போல இந்த அருமையான மகன் ஓங்கி வளரக்கூடிய ஒரு விருட்ச கன்றை போல அருமையான மகன் சொன்னா, எங்க அம்மா எனக்கு இயேசுவை காண்பிச்சுட்டாங்க, இயேசுப்பாவுடைய ஞானத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று. அப்போ ஆண்டவர் அவளை கூட சித்திரம் தீர்த்த ஒரு மூலக்கல்லை யாருமே பார்க்க முடியாது. அதனாலதான் கர்ப்பத்தின் கனி கர்த்தர் அருளக்கூடிய ஒரு ஈவு. இன்னைக்கு யோசிங்க, இவங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற இந்த பிள்ளைகள் ஒலிவ மர கன்றை போல. ஏன்னா இந்த கர்த்தருடைய கண் இந்த குடும்பத்தின் மேல பதிந்திருக்கிறதுனால இந்த குடும்பம் இன்னும் பலுகி பெருக, ஒரு குழந்தை மட்டுமல்ல இன்னும் அநேக குழந்தைகளை பெற்றெடுக்க அருமையான இந்த தம்பதிகளை பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியாக ஒலிவ மர கன்றுகளை போல அருமையான இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த குழந்தைக்காக நாம் நன்றி சொல்ல போறோம். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா அங்க வேதத்துல வாசிக்கிறோம், அருமையான இந்த மகன் எழும்பி தன் மனைவியை பார்த்து சொல்லணும், எல்லா பெண்களை விட நீ எனக்கு மேற்பட்டவள் என்று. அது மட்டுமல்ல, பிறக்கிற அந்த குழந்தை சொல்லணும், என் தாய் ஒரு பாக்கியவதி. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க தெய்வ பிள்ளையே. அப்ப இந்த குழந்தை இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க அருமையான பேரண்ட்ஸ். ஆனா அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, எதுக்கு என்ன பெத்தீங்க, பெத்த கடமைக்கு செய்யுங்க. அந்த வார்த்தைலாம் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. நிறைய குடும்பங்கள் அப்படி தப்பு பண்றோம். அது மட்டுமல்ல, குழந்தை பிறந்த உடனே நாள் நட்சத்திரம் இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்கவே கூடாது. இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஏசுப்பா பிள்ளைன்னு சொல்றீங்க, ஒருவேளை அப்படி ஒருவேளை நீங்க நினைச்சு என் பிள்ளை இந்த நாள்ல பிறந்துச்சு இந்த நட்சத்திரம் அப்படிங்க சொல்லுவீர்களானால் ஆசீர்வாதம் கிடையாது. அதனால நான் வசனத்தை உங்களுக்கு முன்பாய் நான் காண்பிக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம அந்த தம்பதிகளை வாழ்த்துவதற்கு. நீங்க இன்னைக்கு உங்க கரங்களை இந்த அருமையான மகள் கொல்லாவுக்கு நேரா உங்க கைகளை நீட்டி ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வளர்கிற இந்த சிசு அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு குழந்தையாக, அப்பா அவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு குழந்தையாய் வளரணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். கண்கிட முடியுமா? ஏசுப்பாவுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்திருப்பது உலக பிரகாரமான ஏதோ ஒரு விழா இல்ல, இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனை நோக்கி நம்ம பார்க்க போறோம். அப்படியே உன் கண்களை கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தான் நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான அருமையான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான மகள் கொண்டாவ வாழ்த்த வந்திருக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தினால அவளை வாழ்த்துகிறோம். மரியாள் வாழ்த்தினது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு சகோதரனும் அப்பா அவளை நாமத்தினால பிள்ளையை வாழ்த்துகிறாங்க. வாழ்த்துகிற அந்த வேளையில நமது அபிஷேகம் இந்த குழந்தையின் மேல இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நமது அபிஷேகம் கண்டிப்பா இந்த குழந்தை மேல இறங்குறத நான் இப்பொழுது ஆவியில பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக
தகப்பனே உம்முடைய வல்லமையால் நிறைந்த ஒரு அருமையான குழந்தையாக பரிசுத்த ஜாதியால் இந்த குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த குழந்தை ஆண்டவரே நீர் கொடுத்த ஈவாக இந்த வீட்டாருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் கர்த்தர் நீர் கொடுக்கிறேன். யோவான் சாணகருடைய பிறப்பின் நிமித்தம் அந்த வீட்டாருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டானது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த நாளில் இந்த வீட்டாருக்கு உருவாவதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நான் வைக்கிறேன். அப்பா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய கர்ப்பங்களை கர்த்தர் நீர் தொடுவீராக. பிள்ளையை பெற்றோம் பிள்ளையினால கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு தாயினுடைய உள்ளங்களை கர்த்தர் ஆற்றுவீராக. குழந்தைகளே என்று இயங்குகிற ஒவ்வொரு தம்பதிகள் மேல உமது கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உடைய நாமத்தால திரும்ப நான் வாழ்த்துக்கிறேன். எல்லா துதிகளை மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். மதுரையிலிருந்து இருக்கக்கூடிய நமது அன்பு சகோதரர் பாலச்சந்தர் அவர்கள் நன்றி சொல்வாங்க. இருந்தாலும் எங்களை அன்பா அந்த இடத்துல வந்து என் மகன் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முதல்ல ஆண்டவர் சுதந்திரம். இந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற சொந்தங்களும் என்னுடைய இதில் இருக்கிற என்னுடைய அண்ணன் மகன் என்னுடைய சித்தி பிள்ளைகள் என்னுடைய மைத்துனர்கள் எல்லாம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த காலங்களில் இந்த அளவுக்கு இந்த ஐக்கியத்தில் எல்லாத்தையும் வந்து நான் பார்க்க கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இருந்தாலும் கர்த்தர் இன்னும் எங்களை வழி நடத்திருக்கிறாரு. அப்பா எனக்கு என்னை எப்படி சுதந்திரம் தெரியும், ஆனால் எனக்கு கண்டிப்பான நன்மையை கொடுத்த தேவன் எனக்கு மூத்தவர்களுக்கும் இப்பொழுது இருக்கிற 2வது மகளுக்கும் கர்ப்பத்தின் கனியை குறித்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. வந்து இந்த வேலையில் நாங்கள் உங்களை வரவேற்று எங்களுக்காக இந்த சகோதரி அழகாக நல்ல ஒரு செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தி பிரகாரம் ஆசீர்வதித்து அப்பா வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்று அப்பா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஆகாரங்களை சாப்பிட்டு மனம் பெண்ணை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டு என் வார்த்தையில் முடிக்கிறேன். நன்றி. பிரைஸ் லார்ட். இப்பொழுது வந்திருக்கிறவங்க பெண்ணுக்கு வந்து ஆசீர்வதித்து வளையல போட்டு செல்லும்படிக்கு சாப்பிட்டுட்டு சமாதானத்தோடு வாழ்த்தும்படிக்கு உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லுறேன். வந்து பிள்ளைங்களும் வந்து சாட்சியை சொன்னாங்க பாருங்க, அது ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் அருமையான வார்த்தைகளை சொன்னாங்க. இன்னைக்கு வளையகாப்புங்கிறது பிள்ளை வயிற்றில் வளர்க்கும் குழந்தையை ஆசீர்வதிப்பதற்கு தம்பதியரை ஆசீர்வதிப்பதற்கு என்று இதற்காக சந்தோஷம். இவரும் வந்து வளையல போடும்படிக்கு கேட்டுருக்கோம். அருமையான நாளில கூட கர்த்தாவே நாம் ஒரு நாள் அருமை மகள நாங்கள் வாழ்த்து வந்திருக்கிற ராஜா பெண்களாக்கி நாங்கள் ஆண்டவரே மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினது போல இந்த வேளையில கூட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ராஜா அப்பா இந்த நேரத்துல இந்த குழந்தையை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமான சந்ததியை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பெற்றெடுத்து வராங்க ராஜா. தகப்பனே டெலிவரி நேரத்திலும் உமது கரம் மகளை தாங்கும் போது ஸ்தோத்திரம். பிரசவிக்க பண்ணுகிற தேவன் நீராயிருக்கிறதுனால அந்த பிரசவ நேரத்துல தேவனுடைய அனுக்கிரகம் அப்பா இந்த குடும்பத்தின் மத்தியில வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். நிந்தை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். சிலுவையை கர்த்தர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். மகளுடைய கர்த்தாவை விசேஷமாய் இந்த சரீரத்துல ஒரு புது பலனத்தாங்க எகிப்தியன் கர்த்தாவை அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தாவை கர்ப்பம் எப்படி மருத்துவாட்சிகள் வருவதற்கு முன்பாகவே குழந்தையை பெற்றெடுத்தார்களோ அதுபோல ஆண்டவரை எந்த விதத்திலும் கர்த்தாவை கட்டி விடாதபடி தேவன் சுகமும் கஷ்டமும் மூலமாய் குழந்தையை வெளிப்பட பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து பயந்த பிள்ளை ராஜா இந்த குழந்தை கர்த்தாவை பிறப்பது நிமித்தம் இந்த வீட்டாருக்கு நீ கொடுக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சிக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த அன்பு கரங்களை நான் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் இனி இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தாவே வேத வசனத்திலும் ஜெபத்திலும் ஆண்டவரை நிறைய பாடல்கள் கேட்கிறதுல பலனை என் தருவதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவை இன்றைக்கு வரையிலும் அப்பா யூத தகப்பனே அப்பா அந்த அருமையான ஜனம் அந்த கோத்திரம் கர்த்தாவே ஒவ்வொரு தகப்பனை மனைவியும் பார்த்து நீ உன்னுடைய கர்ப்பத்தில் உதிக்கிறதான அந்த குழந்தை ஒரு ராஜாவான் இருப்பான் ஒரு சயின்டிஸ்டா இருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு கர்த்தாவை மகனும் தன்னுடைய மனைவியுடைய காதுகள்ல ஆண்டவரை கற்பனை சொல்லுவது போல இந்த வேளையிலும் பிள்ளைகள் பேசுகிற அந்த வார்த்தை அப்பா இந்த குழந்தை கத்தருக்கு என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியா ஒரு ஊழியனாக எல்லா வேலைகளும் உன்னதமான வேலையை செய்கிறதான ஒரு சோம்பல் தீர்க்கதரிசியை போல உருவாங்க. கர்த்தர் நீ உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியர்களாகிய நாங்கள் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அருமையான ராமனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்ப அவனும் ஒரு பயந்த பிள்ளை ராஜா உடைய வார்த்தைக்கு நடுங்கிற அந்த மகனை
இருபது சுமந்து உமக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளை ரொம்ப சீக்கிரம் நீர் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமை எடுத்துக்கிட்டார் இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம். ஆமென். ஆமென்.
செய் மனமே நீதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின தேவனே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த